Hello my dear students, Metallurgy chapter 1.3.2 reduction of metal oxides அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ல இந்த டாபிக் எங்க வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஓர்ல இருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ப்ராசஸ்ல 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. First, concentration of the ore. Second, extraction of crude metal. Third one, refining of crude metal. Concentration of the ore na removal of impurities. அது எல்லா மெத்தட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் crude metal. அதாவது crushed concentrated ஓர்ல இருந்து நம்ம crude metal எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஓரை மெட்டல் ஆக்சைடா மாற்றணும். அதுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைடை crude metal மாற்றணும். ஓரை மெட்டல் ஆக்சைடாக மாற்றுறதுக்கு தான் ரோஸ்டிங் கால்சினேஷன், அதை லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ மெட்டல் ஆக்சைடு நம்ம கையில் இருக்குது. இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றணும். ஸோ அதுதான் இந்த டாபிக், ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரிடக்ஷன். இந்த ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு வி நீட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இல்லையா? பொதுவாக மெட்டலர்ஜியில் யாரெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. இத்தனை ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் யாரை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நம்ம எடுத்துக்கணும்? அதாவது ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸுக்கு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் இந்த மெட்டலோட ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பனை நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ZnO, Al2O3 இந்த மாதிரி ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் மோனாக்சைடை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் தெர்மோடைனமிக் பிரின்சிபிள்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றுற ரிடக்ஷன் ப்ராசஸ் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்மெல்டிங், ரெண்டாவது ரிடக்ஷன் பை கார்பன், மூணாவது ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன், நாலாவது ரிடக்ஷன் பை மெட்டல், அஞ்சாவது ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ இத்தனை ரிடக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது. எந்தெந்த மெட்டல் எப்படியோ, எந்தெந்த மெட்டலுக்கு எது சூட்டபிள் மெத்தடோ அதை ஃபாலோ பண்ணி ரிடக்ஷனை கேரி அவுட் பண்ணலாம். இப்போ முதல்ல ஸ்மெல்டிங் இருக்குது. நம்ம ஸ்மெல்டிங் ஆஃப் அயன் ஓர் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக ஃப்ளக்ஸ்னா என்ன, காங்னா என்ன, ஸ்லாக்னா என்னன்றதையும் பார்க்க போகிறோம். ஸ்மெல்டிங்கில் க்ரூட் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போது க்ரஷ்டு கான்சன்ட்ரேட்டட் ஓர் நம்மக்கிட்ட இருக்குது. அது கூட முக்கியமாக இந்த க்ரஷ்டு கான்சன்ட்ரேட்டட் ஓர் எப்படி இருக்கும்? அந்த ஓர் நம்ம ஆக்சைடாக மாற்றி வச்சுருப்போம், சரியா? ஆர் ஆக்சைடு ஓர்ஸ். இதை ரெடியூசிங் ஏஜென்ட், சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃப்ளக்ஸ்னு ஒரு சப்ஸ்டன்ஸ், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சராக இருக்கும். இந்த மிக்சரை அப்படியே ஒரு ஸ்மெல்டிங் ஃபர்னஸில் எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணணும். அந்த மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்டை விட அதிகமான டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறப்ப மெட்டல் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஈக்குவேஷனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஃப்ளக்ஸுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இந்த ஃப்ளக்ஸுனா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ளக்ஸ்னா என்னன்னு தெரியணும்னா கூடவே உங்களுக்கு 2 பேரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து காங், இன்னொன்று வந்து ஸ்லாக். இந்த ஃப்ளக்ஸுக்கு வேலை யாராலன்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்னால தான். ஸோ முதல்ல காங்னா என்னன்னு பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஓரில் பார்த்தீங்கன்னா சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதுக்கு தான் காங்னு பேர். சாதாரணமாக இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை நம்மளால் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணிடலாம். லைக் கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் சில இம்ப்யூரிட்டி ரிமூவ் ஆகாமல் இந்த ஓர் கூட அப்படியே பின்னி பெனஞ்சிக்கிட்டு ஃபியூஸ் ஆகி போயிருக்கும். இந்த இம்ப்யூரிட்டிஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் ஓரை விட்டு வெளியில் வரவே வராது. தே ஆர் இன்ஃபியூசிபிள். ஃபியூஸுக்கு என்ன அர்த்தம்னா உருகி அப்படியே லிக்விடாக மாறி வர்றது. இது அப்படியே அந்த ஓர் கூட அப்படியே செட் ஆகி போயிருக்கும். அதனால தான் இன்ஃபியூசிபிள் இம்ப்யூரிட்டின்னு சொல்கிறோம். இந்த இம்ப்யூரிட்டிஸ் அசிடிக்காக இருக்கலாம், பேசிக்காக இருக்கலாம்.
அசிடிக்காக இருக்கிற இம்ப்யூரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், சிலிக்கா SiO2. பேசிக் நேச்சர் இருக்கிற இம்ப்யூரிட்டி FeO. இப்போ இந்த இம்ப்யூரிட்டிஸை வெளியில் கொண்டு வரும். இன்ஃபியூசிபிள் இம்ப்யூரிட்டியை ஃபியூசிபிளாக ஆக்குனாதான், உருகி வெளியில் வர்ற அளவுக்கு வச்சாதான் அவங்கள நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சரியான ஆள் யாருன்னா ஃப்ளக்ஸு. ஸோ ஃப்ளக்ஸோட வேலை என்னன்னா, இந்த இன்ஃபியூசிபிள் இம்ப்யூரிட்டியை ஃபியூசிபிளாக மாற்றும். ஃபியூசிபிளாக மாறுறப்ப அது ஸ்லாக் ஆகிடும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது வாட் இஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஈஸிலி ஃபியூசிபிள் ஸ்லாக். யார் கூட சேர்ந்து? வித் காங். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் டைப்பில் சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளக்ஸு காங் கூட சேர்ந்து ஸ்லாகை ஃபார்ம் பண்ணும். காங்காக இருக்கிறப்ப இதை ரிமூவ் பண்ண முடியல, இன்ஃபியூசிபிள். எப்போ அது ஸ்லாகாக மாறுதோ அதை ரிமூவ் பண்ண முடியும், அது ஃபியூசிபிள். இப்போ திரும்ப நம்ம ஸ்மெல்ட்டிங்க்கு வந்துட்டோம். ஸ்மெல்ட்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன், அதாவது அயன் ஓரை நம்ம ஸ்மெல்ட் பண்ண போகிறோம். ஓர் Fe2O3, இது வந்து ஹேமடைட். இது கூட இருக்கிற காங் பார்த்தீங்கன்னா SiO2. SiO2னா சிலிக்கா, இது ஒரு அசிடிக் காங். இப்போ இந்த ஃப்ளக்ஸ் சொல்கிறப்ப கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன மாதிரி காங்கோட நேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த இம்ப்யூரிட்டி அசிடிக் இம்ப்யூரிட்டி அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் பேசிக் ஃப்ளக்ஸ். சப்போஸ் இந்த இம்ப்யூரிட்டி பேசிக் இம்ப்யூரிட்டினா நம்ம அசிடிக் ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஓர் யார்? Fe2O3, இது சாலிடு, கரெக்டா? இது கூட ரெடியூசிங் ஏஜென்ட்டை ட்ரீட் பண்ணுறோம். இங்கே யாரை யூஸ் பண்ணுறோம்னா கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ணுறோம், கேஸ் இது. ஓகே, இப்போ ரியாக்ஷன் நடக்குது. CO இந்த ஓவை எடுத்துக்குது, CO2 மாறிடுது, இதுவும் கேஸ். ப்ளஸ் Fe2O3 ரெடியூஸ் ஆகிடுது, அயன் ஆகிடுது, இது சாலிட். இப்போ ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, 4O இருக்குது, இங்கே 2O இருக்குது. ஸோ இங்கே 2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 போட்டேன்னா 2 2s are 4O வந்துடும். அப்போ கார்பன் என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். திரும்ப 2 இங்கே மாறிடும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி போட்டோம்னா இப்போ ஆக்சிஜன் நம்ம 6 ஆக்கலாம். அப்போ இங்கே 3 போடுறேன்னு வச்சுப்போம். 3 2s are 6. இங்கே 3 அப்படியே இருக்கட்டும். இங்கே 3 போட்டால் இந்த 3O இந்த 3O 6O வந்துடும் கரெக்டாக. Fe வந்து 2 இருக்குது, ஸோ இங்கே 2 போட்டுடுறேன். ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். இந்த ஓர் கூட இருக்கிற காங் இம்ப்யூரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா SiO2. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இங்கே நம்ம ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுறோம். பட் இது வந்து அசிடிக்கு. அப்போ நம்ம யாரை ஆட் பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணுற ஃப்ளக்ஸ் வந்து பேசிக்காக இருக்கணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லைம். இப்போ நான் வந்து ஃப்ளக்ஸு, முதல்ல ஃப்ளக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா CaO. இது வந்து யார்? சாலிடாக இருக்குது. ப்ளஸ்ஸு இது வந்து இம்ப்யூரிட்டி காங் SiO2, இதுவும் சாலிடாக இருக்குது. ரெண்டும் ரியாக்ட் பண்ணுது. இது ஏன் சாலிடாக இருக்குன்னா இது இன்ஃபியூசிபிளில், உருகி தனியாக வராது. அப்போ இது அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ஆடப் பண்ணிக்கோங்க ஃபார்முலாவுக்கு. CA ஒரு SI இருக்குது, SiO பாருங்கள் 3 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் லிக்விட் போடணும். லிக்விட் புக்கில் S போட்டிருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க. இது வந்து ஃபியூசிபிள், இது வந்து இன்ஃபியூசிபிள், அதனால சாலிடாக இருக்கும். எப்போ அது ஃபியூஸ் ஆகுதோ, எப்போ அது உருகுதோ, இலகிதோ, அப்போ இது வந்து CaSiO3 மாறுறப்போ அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அது மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகும், அதை தனியாக செப்பரேட் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து ஃப்ளக்ஸு, கேங், ஸ்லாக். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து, கண்டென்ட்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம்? வாட் இஸ் ஸ்மெல்ட்டிங்? ரைட் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். என்னென்ன பார்த்தோம்? ஸ்மெல்ட்டிங், ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன், ரிடக்ஷன் பை கார்பன், ரிடக்ஷன் பை மெட்டல், ஆட்டோ ரிடக்ஷன், அதுதான். வாட் இஸ் ஃப்ளக்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள். வாட் இஸ் கேங்? கிவ் எக்ஸாம்பிள். வாட் இஸ் ஸ்லாக்? கிவ் எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்ஸ். எப்படி வேணால் கேட்கலாம். புக் பேக் 3, புக் பேக் 10 பாருங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இந்த வீடியோவிலே இருக்குது. Hope this video is useful to you. Thank you.